அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா சல்லைக்த அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா பரக்கத்த அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது வெள்ளிக்கிழமை இன்று இன்ஷா அல்லாஹ். இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்ய வேண்டிய 10 சுன்னத்துகளும் நபி அவர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த அமல்களும் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். அதாவது வீடியோவை பார்த்தா தான் நான் சொல்ல வர்ற விஷயம் உங்களுக்கு புரியும். மாஷா அல்லாஹ். இன்று நம்ம என்ன பேச பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமையோட சிறப்பான அமல்களை பார்க்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், மிக சிறந்த நாளாக இருக்குன்னா வெள்ளிக்கிழமை தான் இருக்குது. அந்த நாளில் செய்யக்கூடிய நன்மைகள் பாவங்கள் மன்னிக்க என்ன செய்யுது, அல்லாஹ்விட்ட நம்ம துவா செய்யணும். அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை நாட்களிலே மிகவும் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. சூரியன் உதிக்கும் நாளிலே வெள்ளிக்கிழமை சிறந்த நாள். அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும் வெள்ளிக்கிழமை, அவர்கள் மரணிப்பதும் வெள்ளிக்கிழமை, மீண்டும் மறுமை நாள் ஏற்படுவதும் வெள்ளிக்கிழமை தான் இருக்குது. வெள்ளிக்கிழமையோட சிறப்பை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அன்றைக்கி நம்ம என்னென்ன அமல்களை செய்யலாங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வோட தூதர் வியாழக்கிழமை மகரிப்பிலேருந்தே நம்மளை அமல்களை செய்ய சொன்னாங்க. மேலும் கூறினார்கள், அதாவது வெள்ளிக்கிழமையை ஒரு பெருநாள் போல் நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை மகரிப்பிலேருந்து அல்லாஹ்வோட தூதர் மேலே நம்ம அதிகமாக என்ன செய்யணும், சலவாத்துகளை அதிகமாக சொல்லணும். அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, யார் என் மீது ஒரு முறை சலவாத்து ஊதுறாங்களோ அவங்களுக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகிறது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, மேலும் 10 முறை அல்லாஹ் அருள்மலை பொழிகிறார். சுபஹான் அல்லாஹ். வெள்ளிக்கிழமை யார் சலவாத்து ஓதுறாங்களோ அந்த சலவாத் ஓதுபவரின் முகம் எனக்கு காட்டப்படும். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம், நீங்கள் மரணித்தாலும் தான் அவரோட முகம் காட்டப்படும். பாருங்கள், நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ்வோட தூதரை பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறது, சலவாத்து ஓதுறது குறைச்சிக்கிட்டோம். அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர நம்ம அதிகமாக சலவாத்து ஓதுனோம்னா நமக்கு நம்ம முகம் அவங்களுக்கு காட்டப்படும். அபுதாபில் அதாவது ஹதீஸ் 1531வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அப்போ நம்ம அதிகமாக சலவாத் சொல்லுவோமா, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின், அந்த சலவாத்தை நம்ம அதிகமாக ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு விரைவாக செல்வது ஆண்கள், பெண்களும் வீட்டில் வேலைகளை முடிச்சுட்டு வேகமாக தொழுவது. அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, யார் வெள்ளிக்கிழமை என்று அதாவது தலைக்கு குளித்து விட்டு நல்ல ஆடைகளை அணிந்து நறுமணங்களை பூசிக்கொண்டு பள்ளிவாசலை நோக்கி செல்கிறாரோ அவருக்கு என்ன செய்ய அதிகமான நன்மை கிடைக்குது. மேலும் அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, பள்ளிவாசல் வாயில் அதாவது நுழையிற இடத்துலலாம் மலக்குமார்கள் நிற்பாங்களாம். யார் யார் முதல்ல வர்றாங்க அவங்களோட பேர்களை எழுதுவாங்களாம். சுபஹான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, யார் முதல்ல வர்றாரோ பள்ளிவாசலுக்கு அவர் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தா நன்மை கிடைக்குமா. நினச்சி பாருங்கள், நிறைய மக்கள் பக்ரீத் வந்தால் குர்பானி கொடுப்பாங்க. ஆனால் சில மக்களால் குர்பானி கொடுக்க முடியாது, வசதி இல்லாதனால. ஆனால் இந்த ஒரு அமலை செய்கிறனால குர்பானி கொடுத்தா நன்மை கிடைக்குது. முதல்ல செல்கிறவங்க ஒட்டகம், இரண்டாவது செல்பவர்கள் மாடு, அடுத்து சிலவர்கள் ஆடு, அதுக்கடுத்து சிலவர்கள் கோழி, அப்புறம் கடைசி வரைக்கும் அதாவது இமாம் குத்துப்பாலை ஏறுற வரைக்கும் என்ன செய்யுது, ஒரு முட்டையே குர்பானி கொடுத்தா நன்மை எழுதிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அவர் குத்துபாவுக்கு ஏறினதுக்கு பிறகு மலக்குமார்கள் புக்குகளை மூடி வைத்து விடுறாங்க. அதனால் நம்ம வீட்டு ஆண்களை வேகமாக பள்ளிவாசலுக்கு அனுப்பினோம்னா இந்த நன்மையை நம்ம பெற்று விடலாம். பெண்களும் என்ன செய்யலாம், அவங்களும் வீட்டில் வேகமாக வேலையை முடித்து தொழுகலாம் இன்ஷா அல்லாஹ். நான் சொன்ன மாதிரி 3வது விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஆடையை சுத்தம் பண்ணணும். நல்ல ஆடை அணிந்து வருபவர் வெள்ளிக்கிழமை நன்மை பெறுவார்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது வாசனை திரவியம் ஆடைகள் பூசுறது. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலேருந்து வெளியேறும் முன்னே என்ன செய்யுது, அது அந்த வாசனைகளை பூசிக்கொண்டு போகிறது. அடுத்து கேட்டிங்கன்னா, சூரா காஃப், அதாவது சூரா காஃபை யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு 2 ஜும்மாக்கு இடையில் என்ன செய்யுது, ஒளி கிடைக்குது. மேலும் அவங்க சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தஜ்ஜால் வந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, குழப்பமே அடைய மாட்டாங்க. அதை நம்ம காலையில் முதல் மாலை வரை, இப்போ மகரிப்லேருந்து வியாழக்கிழமை மறுநாள் வரைக்கும் என்ன செய்யலாம், அந்த காஃப் சூறாவை ஓதலாம். அதாவது
வெள்ளிக்கிழமை வந்து நம்ம அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தானம், தர்மங்கள அதிகமா செய்யலாம். மத்த நாளும் செய்யலாம். இன்னைக்கு செஞ்சாலும் நமக்கு நன்மை அதிகமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாம, நம்ம வெள்ளிக்கிழமை வந்து என்ன செய்யலாம், ஆ அது துவா துவா செய்றது மிக சிறப்பா இருக்கு. வெள்ளிக்கிழமை வந்து அல்லாஹ்விடத்துல ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்த நம்ம அறிஞ்சு என்ன செய்யலாம், துவா செய்றது மிக சிறந்ததா இருக்கு. வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில என்ன துவா ஏற்றுக்கொள்ளப்படும் முஸ்லீம் புகாரில் இடம்பெற்றிருக்கு. அது வந்து பெரும்பாலான ஆலிம்கள் என்ன சொல்றாங்க, அசருக்கு பின் சூரிய உதயத்துக்கு முன்புன்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக என்ன செய்யலாம், நம்ம வெள்ளிக்கிழமை திக்ர் ஓதலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்லலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமாக சொல்லலாம். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாம். இந்த மாதிரி நன்மையான விஷயங்கள கேட்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்றது, நம்ம வந்து அல்லாட்ட வந்து என்ன செய்றது, ஆ ஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதுறது, சூரா காஃப் ஓதுறது, அன்னைக்கு குளிப்பது, அப்புறம் நல்ல ஆடைகளை அணிவது, நறுமணங்களை பூசுவது, பள்ளிவாசலுக்கு விரைவாக செல்வது, தானம் தர்மங்களை செய்வது, சதக்கா அந்த மாதிரி விஷயங்கள செய்வது, அல்லாஹ்விடத்துல அதிகமா பாவ மன்னிப்பு கேட்கறது, அல்லாஹ்விடத்துல இம்மை, மறுமை தேவைகள நம்ம கேட்கறது. இந்த மாதிரி 10 விஷயங்கள நம்ம என்ன செய்யலாம், வெள்ளிக்கிழமை செய்யக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வெள்ளிக்கிழமை செய்கிற அமுல வந்து வெள்ளிக்கிழமை செய்ய அமுல்கள் எல்லா முஸ்லீமுக்கும் என்ன செய்வேன் நன்மையாக்கி தருவானா. அது மட்டும் இல்லை, குரான் வாசிப்பது, சலவாத்து இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நம்ம செய்யக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 விஷயங்களை வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று அதிகமாக நான் துவா செய்து கொள்கின்றேன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.